அரசின் செயல்பாடு திருப்திகரமாக இல்லை என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். சென்னை எண்ணூர் கடற்கரை பகுதியில் எண்ணெய் கழிவுகளால் ஏற்பட்ட பாதிப்பை நேரில் பார்வையிட்ட அவர் தமிழக அரசு மந்தகதியில் செயல்படுவதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் ஈரானில் இருந்து சமையல் எரிவாயு ஏற்றி வந்த கப்பலும் மும்பையில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த கப்பலும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த கப்பலில் உடைப்பு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் கடலில் கலக்க தொடங்கியது. இதன் காரணமாக சென்னை எண்ணூர் துறைமுகத்தை ஒட்டி 24 கிலோமீட்டர் தொலைவுக்கு கச்சா எண்ணெய் பரவியுள்ளது. இதனை அகற்றும் பணி 6 நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதியில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று பிற்பகல் நேரில் ஆய்வு செய்தார். அவருடன் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதாக புகார் தெரிவித்தார். கிணற்றில் தண்ணீர் எடுக்க வாளியை பயன்படுத்துவது போல கடலில் கலந்துள்ள கழிவுகளை அகற்ற வாளிகளை பயன்படுத்துவது வேடிக்கை உள்ளதாக விமர்சித்துள்ளார். மேலும் ஆயிரக்கணக்கானோர் பணியாற்றினாலும் பணிகள் முறையாக நடைபெறவில்லை என்று கூறினார். தமிழக அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வரையில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக குற்றம் சாட்டிய அவர் லஞ்சம் கொடுக்கும் பணத்தில் முறையான உபகரணங்களை வாங்கியிருந்தால் இதுபோன்ற தேக்க நிலை ஏற்பட்டிருக்காது என்று கூறினார். என்னை பொறுத்த மட்டும் இந்த பணி ரொம்ப ஸ்லோவா சுமாரா நடக்குது. இது என்ன கிணறா வாளியில் அள்ளிக்கிட்டு கிணறா கடல் ஆக இது கிணறு கிடையாது, கடல்ல வாளியில் அள்ளி என்னைக்குதான் முடிக்க போறாங்க. 1000 பேர்ல 2000 பேர் வேலை பார்த்தாலும் இதே தான் கதி. ஆக எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினா வாங்குறாங்களா? வாங்க மாட்டாங்க. லஞ்சத்தை மாத்திரம் வாங்கினா வாங்குவாங்க. லஞ்சம் கொடுனா எல்லாம் குடு கை லஞ்சத்துக்கு கொடுக்குற காசை இவங்க நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்கறதே இல்லைங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது தமிழக மீனவர்களின் தற்போதைய நிலை எப்படி உள்ளது என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த கேப்டன் விஜயகாந்த், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடலுக்கு செல்ல முடியாமல் மீனவர்கள் அவதிக்கு உள்ளாகி வருவதாக தெரிவித்தார். இதுபோன்று சென்னை நடுக்குப்பம் மீனவர்களும் பாதிப்புக்குள்ளாகி வருவதாக கூறினார். மொத்தத்தில் தமிழகத்தில் மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதாகவும் கவலை தெரிவித்தார். மனித கழிவுகளை மனிதன் அள்ளுவது போன்ற நிகழ்வுகள் தமிழகத்தில் தொடர்கதையாகி வருவதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். தமிழக அரசின் செயல்பாடு குறித்த கேள்விக்கு பதிலளித்த கேப்டன் திருப்திகரமாக இல்லை என நெற்றி பொட்டில் அடித்தாற்போல் தெரிவித்தார். சார், மீனவர் வரிசையா பாதிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாதிப்பு, நடுக்குப்பத்துல பாதிப்பு, ராமேஸ்வரத்துல பாதிப்பு, எல்லா இடத்துலயும் பாதிப்புன்னா நம்ம என்ன பண்றது? மீனவர்கள் பாதிச்சுதான் இருக்காங்க. யாரு இல்லைன்னா போகணும். மீனவர்கள் பாதிப்பு ஏற்படாம போகணும்னா என்ன பண்றது? சார், நிவாரணங்கிறது நான் என்னுடைய மன்றத்தில் விட்டு சொராய்க்கு இருக்கேன். கழிவுகளை மனிதனால்ன்றது அதே போலதான் இதுவும். அதில் புது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி நேரம் முடிஞ்சிருக்கலாம். 5 நாள்னு வைப்போமே, இல்லை 4 நாள் இந்நேரம் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தா இந்நேரம். அதாவது இவங்க இன்னும் லஞ்சம் வாங்க சொல்லுங்க, எல்லாரும் வாங்குவாங்க முன்னாடி சொல்றதான். அதே தான் திரும்ப நான் சொல்லிட்டு லஞ்சத்தவங்க கை நீளும் கால் நீளும் எல்லாம் நீளும். அந்த லஞ்ச காசு அவங்க வாங்குற அதை வாங்கி இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி போடுங்களேன் பாவம். மேலும் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தமிழகத்தை பார்ப்பதாக விமர்சித்த அவர் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மந்தகதியில் செயல்படுவதாகவும் தமிழகத்திற்கான உரிமைகளை மீட்டெடுப்பதில் சிக்கல் ஏற்படுவதாகவும் விமர்சித்தார்.